காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது சோமாசி மாற நாயனாருடைய வரலாறு. சோழ நாட்டிலே திரு அம்பர் என்னும் திருத்தலத்தில் அவதரித்த சிவன் அடியவர். அந்தணர் மரபில் அவதரித்த சிவனடி செம்மல். மறையவர் குலம்னு சொன்னோம் இல்லையா? வேதங்களை நன்கு கற்று உணர்ந்தவர். அதனால் சிவன் மீது மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்டவர். சிவன் அடியார்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவர்களுக்குரிய தொண்டை மிகவும் மனமுவந்து செய்தார். ஈசனுக்கு அன்பர் எக்குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தம்மை ஆளாக உடையவர்கள் என்றும் மதிப்பு வைத்திருந்தவர். சிவனடியார்களுக்கு உரிய தொண்டு என்றால் இவர் முன்னே நின்று அதை செய்பவர். ஒவ்வொரு ஸ்தலமாக இவர் சென்று சிவனை வணங்கி கொண்டிருக்கிறார். அதில் அவருக்கு ஈடுபாடு அதிகம். நாம் திருநாவுக்கரசருடைய தேவார பதிகங்களில் பார்க்கலாம். திரு அங்கமாலைன்னு ஒரு பதிகம். அதில் நீங்கள் பார்க்கலாம், தலையேனி வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே வலிதேறும் தலைவனை தலையேனி வணங்காய்னு சொல்லுவாங்க. கால்களால் பயன் என் கரைக்கண்டன் உரைகோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என். இறைவனுடைய அந்த ஸ்தலங்களை தரிசிப்பதால் உண்டாகக்கூடிய பயன்களை விளக்கக்கூடிய பாடல். அதன்படி ஒழுகியவர். சிவத்தலங்களுக்கு சென்று சிவனை மறவாது வணங்குபவர். சிவன் அடியார்களுக்கு திருவமுது செய்விப்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவருக்கு உரிய வயதில் திருமணம் நடைபெற்றது. நல்ல இல்லற துணை கிடைத்தது. அவருடைய மனைவி பெயர் சுசீலை. இறை தொண்டில் தம்மையும் ஈடுபடுத்தி கொண்ட மங்கையவர். இவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு ஸ்தலமாக செல்லக்கூடிய ஆர்வம் கொண்டவர்னு சொன்னோம் சிவன் கோவில்களுக்கு. அப்போ ஒரு முறை இவர் என்ன செய்கிறாரு? திருவாரூர் தியாகேச பெருமானை பார்க்கணும்னு மிகுந்த ஆவல் உண்டாயிற்று. அங்கே போகிறார் கோவிலுக்கு. அங்கே தேவாசிரிய மண்டபத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரோடு வந்திருக்கிறார் இறைவனை வணங்குவதற்கு. இறைவன் அடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்பதை அறிந்த சோமாசி மாற நாயனார் என்ன பண்ணுறாரு? அவரை வணங்கி அவர் பாதங்களை விழுந்து வணங்குகிறார். இந்த சோமாசி மாற நாயனாருக்கு ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு நாம் பார்க்கலாம். சிவனுக்கு உரிய யாகம் சோம யாகம். அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு யாகம். இதை அவர் தவறாது செய்து வந்தவர். யாகத்தின் முடிவில் சிவன் அடியவர்களுக்கு தானமும் தர்மமும் செய்பவர். இவருக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்தது. நாம் சோமாசி யாகம் பண்ணுறோம், இதில் சிவன் நேரில் வந்து நம்மக்கிட்ட அவிர்வாகம் வாங்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பேர் நமக்கு கிடைக்கும். இது அவருடைய எண்ணமாக இருந்தது. இதை அவர் பணிவுடன் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் தெரிவித்தார். சோமாசி மாற நாயனார் ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட. ஐயா, நீரோ வன் தொண்டன், சிவனுக்கு உகந்த நண்பர். எம்மிடம் ஒரு கோரிக்கை உள்ளது. நான் சோமயாகம் நடத்துகிறேன். சிவபெருமான் நேரில் வந்து என்னிடம் அவிர்வாகம் வாங்க வேண்டும் என்று ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்கிறது. அது நிறைவேறுமா ஐயா அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் பணிவாக. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறாரு? நான் திருவாரூர் தியாகேச பெருமானிடம் முறையிடுகிறேன். அவருக்கு விருப்பம் இருந்தால் உமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறாரு? திருவாரூர் தியாகேச பெருமான் கிட்ட முறையிடுறாரு. எனது நண்பர் இம்மாதிரி கேட்குறாரு, நீங்கள் நேரில் போயிட்டு அவிர்வாகம் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஐயா, இந்த வேண்டுகோளை செவிமடுக்கணும்னு அன்பு வேண்டுகோள் இவரும் வைக்கிறார் திருவாரூர் தியாகேச பெருமானிடம். சிவபெருமான் பாருங்க என்ன சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட. நான் நாளை நடக்க இருக்கக்கூடிய யாகத்தில் வருகிறேன். ஆனால் எந்த உருவத்தில் வருவேன்னு என்னால் அறுதிட்டு சொல்ல முடியாது. என்ன நீங்கள் தவிர்க்கக்கூடாது. நான் நேரில் வந்து அவிர்வாகம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு? இந்த தகவலை சோமாசி மாற நாயனார்கிட்ட வெளியிடுறாரு. சிவபெருமான் ஒப்புக்கொண்டார் ஐயா நீங்கள் நடத்தக்கூடிய அந்த சோமயாகத்தில் கலந்து கொள்வதற்கு.
ஆனால் என்ன ஒரு நிபந்தனை பாருங்க, அவர் எந்த உருவில் வேண்டுமானாலும் வருவாராம். நீங்கள் அவரை தவிர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாருன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் தெரிவிக்கிறாரு சோமாசிமார நாயனார்கிட்ட. இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சிவபெருமான் நேரில் வந்து நம்மிடம் அவிர்வாகம் வாங்க வேண்டும் என்றால் நமக்கு எத்தகைய பேரு, எவ்வளவு பாக்கியம் நாம் செய்திருக்க வேண்டும். ஒப்புக்கொண்டார். மறுநாள் இந்த தகவல் ஊருக்கெல்லாம் பரவிடுச்சு. வேத விற்பன்னர்கள், பல அந்தணர்கள் அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. சிவபெருமான் நேரில் வராருன்னு சொன்னால் நாம் அதை நேரில் தரிசிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய நமக்கு பேர் கிடச்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போது யாகம் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. யாகசாலையில் பல அந்தணர்கள் உட்கார்ந்துருக்காங்க. சோமாசிமார நாயனாரும் தம்முடைய மனைவி சுசீலையோடு அமர்ந்திருக்கிறார். யாகம் முடியும் தருவாய் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமான் இன்னும் வரலையே, எந்த ரூபத்தில் வருவாரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பும் பரபரப்பும் கேட்டது. என்னன்னு பாருங்க, பறை ஒலிக்குது, எக்காலம் முழங்குது, தூசி பறக்குது. என்னன்னு பார்த்தாக்கா ஒரு வெட்டியான் ரூபத்தில் ஒரு இளைஞர் வந்து கொண்டிருக்கிறார். தோலில் இறந்த கன்றுக்குட்டியோட சடலம், ஒரு கையில் கோல், இன்னொரு கையில் கயிறு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கயிறில் 4 வேட்டை நாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வெட்டியானோட மனைவி பின்னாடி வராங்க. அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க, தலையில் கல் குடத்தை சுமந்திருக்காங்க, அது புளித்த வாடை வீசுகிறது. முதுகில் 2 குழந்தைகள் இருக்காங்க, அதை கட்டி சுமந்துக்கிட்டு வராங்க பின்னாடி அந்த அம்மையார். எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க அந்தணர்கள்லாம். யாகசாலையில் இறந்த கன்றுக்குட்டியோட சடலத்தோடு ஒருவர் தென்படுகிறார் என்று சொன்னால் அது யாகத்திற்கு ஏற்பட்ட ஒரு அபசகுனமாக அவர்கள் கருதுகிறார்கள். அதனால் எல்லாரும் ஓடிடுறாங்க. ஆனால் சோமாசிமார நாயனாரும் அவருடைய மனைவி சுசீலையும் அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நகரல அந்த இடத்த விட்டு. என்ன நடக்குது பாருங்க, வேதம் காண முடியாத நாயகன், வேத நாயகன் சிவபெருமான் 4 வேதங்களையே நாய்களாக கொண்டிருக்கிறார், வேட்டை நாய்களாக. தலையில் கல் குடத்தை சுமந்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க அன்னை பார்வதி. முதுகில் 2 குழந்தைகள் யார், விநாயகரும் முருகப்பெருமானும். இப்போ என்ன நடக்குது பாருங்க, சோமாசிமார நாயனார் விநாயகரை துதிக்கிறாரு மனசுக்குள்ள. விநாயகர் வந்து அவர் மனசுக்குள்ள தெரிவிக்கிறாரு, சோமாசிமார நாயனாருடைய மனசுக்குள்ள வந்திருக்கிறது எம்பெருமான் சிவன் தான், நீங்கள் அவிர்பாகத்தை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாரு. கொஞ்சமும் யோசிக்கவில்லை. சோமாசிமார நாயனாரும் அவருடைய துணைவியார் சுசீலையும் அவிர்பாகத்தை கொண்டு போய் நேரே அந்த வெட்டியானிடம் கொடுக்கிறார்கள். சிவனோட திருவிளையாடலை பாருங்க, வெட்டியான் ரூபத்திலையா வருவார்? எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க இல்லை. ஆனால் யாகசாலையில் யார் இருக்காங்க, சிவபெருமான், அன்னை பார்வதி, உடனுரை கணபதியும் முருகப்பெருமானும் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பேர். எக்குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ஈசன் அடியார் என்றால் மதிக்க வேண்டும். இந்த ஒப்பற்ற கொள்கையை உணர்த்துவதற்காகத்தானே இந்த நாடகம். சிவபெருமான் ஆடிய லீலை. ஜெயிச்சிட்டாரே சோமாசிமார நாயனார் இந்த சவாலில். ஈசன் வைத்த திருவிளையாடல் அல்லவா அது. அவிர்பாகத்தை வாங்கிக்கிட்டார் சிவபெருமான். அடுத்த நொடி என்ன நடக்குது பாருங்க, வெட்டியான் ரூபத்தில் வந்தார் இல்லையா சிவபெருமான், மறைந்து விடுகிறார். கமலாம்பிகை சமேத திருவாரூர் தியாகேச பெருமானாக காட்சி கொடுக்கிறார். அவர் தோல் சுமந்துக்கிட்டு வந்தது நந்தி பகவான் தான். ஆனால் அதை இறந்த கன்றுக்குட்டியை அவர் மாற்றி தோல் மேலே போட்டுக்கிறாரு. எத்தகைய ஒரு திருவிளையாடல் நடத்தியிருக்காரு பாருங்க. அத்தனை பேரையும் மிரள வச்சுட்டார் இல்லையா சிவபெருமான். சோமாசிமார நாயனாருக்காக ஆடிய திருவிளையாடல் நாடகம் இது.
சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு திருத்தொண்ட தகையில், அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன்னு. இந்த சோமாசி மாறனாருக்கு அவதார திருத்தலம் திரு அம்பர் மாகாளம். அங்கே மாகாளநாதர் என்னும் சிவன் கோவில் உள்ளது. முக்தித்தலம் திருவாரூர் தியாகேச பெருமான் உறையும் ஸ்தலம். இந்த 2 இடத்துலையும் இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. சுந்தரமூர்த்தி அவருடைய நண்பர் சோமாசி மாறநாயனாருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தவம் அது. சிவனடியார்களுக்கு உண்டான மிகப்பெரிய பயன் அவருக்கு கிடைத்து விட்டது, கைலாய பதம். இது சோமாசி மாறநாயனாருடைய அற்புதமான வரலாறு. எக்குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அவரே தம்மை ஆளாகக்கூடிய அடியவர் என்பதை சந்தேகமற உணர்த்தும் அற்புதமான கதை. நாமும் சிவனடியார்களை வணங்குவோம், சிவனருள் பெறுவோம். வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவநெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.